இந்த கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணு சோகமா இருக்கா. வாட்ஸ்அப் குரூப்ல வந்த மெசேஜை பார்த்துட்டே இருக்கா. ஆனா மத்த பொண்ணுங்க எல்லாம் கிசு கிசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஆகியிருக்குன்னா, இந்த கிளாஸ்ல படிச்ச ஒரு பொண்ணுக்கு ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. ட்ரக்ல மோதி ஆன் ஸ்பாட்ல இறந்திருக்கா. அதுவும் லோயர் பாடி சுத்தமா நசுங்கி போய் கொடூரமா இறந்திருக்கா. இதெல்லாம் நினைச்சு இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. அப்ப அவங்க கிளாஸ் டீச்சர் உள்ள வராங்க. இறந்து போன பொண்ணை பத்தி யாரும் ஃபீல் பண்ண வேணாம், இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். போலீஸ் வந்து கேட்டாலும் யாரும் பதில் சொல்ல தேவையில்லை, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க தானே கேட்டுட்டு மிஸ்ஸு கிளம்பிடுறாங்க. அப்படியே எல்லா பொண்ணுங்களும் கிளம்பிடுறாங்க, இவளை தவிர. மிஸ்ஸும் லேட் நைட் வர ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இறந்து போன பொண்ணை பற்றி பேசணும்னு சொல்லி கிளாஸ் ரூம் வாங்கன்னு இவ நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் மிஸ்ஸுக்கு போகுது. இவங்களும் கிளாஸ் ரூம் போயிட்டு தலைவிரி கோலமாக முகத்தை மறைச்சு உட்காந்துருக்கவகிட்ட இறந்து போனவளை பற்றி ஃபீல் பண்ணாதன்னு சொன்னேன்லன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு பாடி ஃபுல்லாக பிளட்டு, கீழே குனிஞ்சு பார்த்தா பிளட்டு கொடன்னு ஊற்றுது. அப்போ அவளோட அப்பர் பாடி மட்டும் பிரிஞ்சு வந்து இவ கால் எனக்கு செட் ஆகலை, ஸோ உங்கள் காலை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மிஸ்ஸை துரத்துறா. அவங்க காலை எடுத்து அதுக்கு செட் பண்ணிட்டு நடக்கவே முடியாமல் அந்த போய் நடந்து போகுது. இங்கே ஒரு டாக்ஸி டிரைவர் மிட் நைட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரைவ் பண்ணிட்டே எஃப்எம்ல நியூஸ் கேட்டுகிட்டே வராரு. நியூஸில் ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே எஃப்எம் சிக்னல் கட் ஆகிடுச்சு. அவருக்கும் செம்மையாக தூக்கம் வருது. ஸோ காரை ஓரம் கட்டி தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பொண்ணு வேகமாக கார் ஓப்பன் பண்ணி பின் சீட்டில் உட்கார்றா. அந்த சவுண்டு கேட்டு திடுக்குன்னு எழுந்திருக்கிறாரு. பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இந்த பிளேஸில், அதுவும் மிட் நைட்டில், இங்கே என்னம்மா பண்ணுற? ஏதோ என் கண்ணில் பட்ட, வேறு யார் கண்ணிலாச்சும் பட்டிருந்தா என்ன ஆகுறதுன்னு கேட்குறாரு. ஆனால் அவள் பதிலே சொல்லலை. அவள் ஃபேஸை மரச்சாப்பில் முடிய ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கா. அப்படி இருந்தும் இவர் அவள் அழகாக இருக்கிறதா சொல்கிறாரு. எங்கே போகணும்னு கேட்டால் அவள் ஒரு லொக்கேஷன் சொல்கிறான். மேப்பில் அந்த லொக்கேஷனே காட்டல. சரி, வழி தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியும்னு சொல்லவும் அப்போ நீயே வழி காட்டுன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. கொஞ்ச தூரம் போனதும் ரைட்டில் டர்ன் பண்ண சொல்கிறான். அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ரைட்டில் ரோடே இல்லை. அவளும் ஓயாமல் ரைட்டில் டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி ரைட்ல எங்க போறது, அங்கதான் வழியே இல்லையே, சரியான பைத்தியக்காரியா இருப்பா போலன்னு டென்ஷன் ஆகிறாரு. கொஞ்ச நேரம் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு கை அவர் கழுத்தை நெரிக்க ட்ரை பண்ணுது. பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. திரும்பி ரோட பார்த்தா முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா. பயத்துல சடன் பிரேக் போட்டுடுறாரு. அப்போ கூகுள் மேப் சடனாக கனெக்ட் ஆகி டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. உடம்பெல்லாம் நடுங்க பின்னாடி திரும்பி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவள் ஃபேஸே விகாரமாக இருக்குது. அவள் கண்ணிலிருந்து ஒரே பிளட்டாக ஊற்றுது. அலறி அடித்து எஸ்கேப் ஆக டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒன்றுமே ஒர்க் ஆகலை. அவள் சீட் பெல்ட்டும் கழட்ட முடியல. அவர் அப்படியே அந்த பேய் கண்ட்ரோல் பண்ணி அசையாமல் உட்கார வைக்குது. அதோட கண்ணை நோண்டி அவர் கண்ணு முன்னாடி வச்சதும் அவர் பயந்து போய் கத்துறாரு. அவர் கண்ணு ரெண்டையும் நோண்டிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அவர் மயங்கிட்டாரு. ஆனால் வண்டி மட்டும் தானா ஸ்டார்ட் ஆகி போகுது. இதுக்கு தான் அன்டைம்ல ஹைவேஸ்ல யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இந்த பொண்ணு லைவ்ல அவ ஃபேன்ஸோட சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. ஃபைனலி புது வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஃபேன்ஸ் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவ பின்னாடி இருந்த கரடி பொம்மை கீழே விழுது. இதை கவனிச்ச ஃபேன்ஸ் எல்லாரும் பொம்மை கீழே விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. சிலர் பிராங்க் பண்றியா, இதெல்லாம் உன் செட்டப் தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லப்பா, தவறுதெல்லாம் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லி லைவ்ல இருக்கப்பவே அந்த பொம்மையை எடுத்து வச்சுக்கிறா. அகைன் ஃபேன்ஸ் எல்லாரும் ஷெல்ஃப்ல இருக்க புக்கு நகருதுன்னு சொல்றாங்க. பிராங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அந்த புக் கீழே விழுந்துருச்சு. இவளுக்கு அல்ல இல்ல. பயத்துல ஃபேன்ஸ் எல்லாரும் உங்க வீட்டுல ஏதோ அமோனிஷம் இருக்கு, அங்கிருந்து எஸ்கேப் ஆகிருங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. இவளும் ஓகே, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து லைவ்ல கண்டினியூ பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிடுறா. பார்த்தா இது எல்லாமே அவளோட செட்டப் தான். லைவை கட் பண்ணதும் கேட்க சிரிக்கிறா. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எப்படி இருந்துச்சு, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சான்னு கேட்டுட்டு இருக்கா. அவளும் ஆமான்னு சொன்னதும் இவளுக்கு கொல்ல சந்தோஷம். சரி, தம்ப்நெயில் பிக் எடுத்துட்டு ஒரு ரூம்க்கு வரேன்னு சொல்லி கட் பண்ணிடுறா. கேமரா ஆன் பண்ணி ஃபில்டர் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறா. அப்போ அவளுக்கு பின்னாடி நிறைய ஃபில்டர் விழுறத பார்த்தவ பயத்தில் ஆடி போயிடுறா. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவள் கழுத்தை திருப்பி அவள் டெஸ்கில் அடிச்சு அவளை கொன்னுடுது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவளை மாதிரி ஒரு உருவம் கேமராவில் தெரியுது. அவள் டெட் பாடியை கீழே தள்ளிட்டு லைவ் கனெக்ட் பண்ணி இவளை மாதிரி எல்லாருக்கும் ஹாய் சொல்லுது. இந்த ஸ்கூல் பொண்ணுங்க நோட் எடுக்க கிளாஸ் ரூம் போகிறாங்க. ஸ்டெப்ஸில் வேகமாக ஏறும்போது இந்த பொண்ணோட காலில் சுளுக்கு விழுந்துருச்சு. ஸோ இவளோட நோட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வர சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா. ஆக்சுவலி இவளுக்கு சுளுக்குலாம் ஒன்றுமே விழலை. சர்ப்ரைஸுங்கிற பேரில் அவள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் செட் பண்ணி வச்சிருக்கா. அது தெரியாமல் இந்த பொண்ணும் அவள் நோட்டை எடுத்துட்டு இவளோட கபோர்டை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே பார்த்தா ஒரு கோரமான பொம்மை இருக்குது. ஒரு செகண்ட் பயந்தாலும் இவ விளையாட்டுக்கு அளவே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. பட் பெருசாக எடுத்துக்காம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரா. 2 ஸ்டெப் போனதும் கிளாஸ் ரூம் டோரு தானாக ஓப்பன் ஆகுது. வித்தியாசமான சவுண்ட் வேற கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு மாதிரி உடம்ப 360 டிகிரிக்கு பழச்சி என்னமோ பண்ணுது. என்னடான்னு பார்த்தா பேய். இவளை துரத்துது. இவ ஓட அதை துரத்த இவ வேகமா ஓடி போய் ஸ்டெப்ஸ்ல இறங்குறா. ஒவ்வொரு வாட்டியும் அதே ஃப்ளோருக்கு தான் திரும்ப வரா. ஆக்சுவலி அதே செகண்ட் ஃப்ளோர்ல தான் அவ ஃப்ரெண்டு வெயிட் பண்றா. ஆனா இந்த பொண்ணு இருக்கிறதும் செகண்ட் ஃப்ளோர்ல தான் காட்டுது. இதெல்லாம் பேயோட விளையாட்டு தான்.
ஒரு கட்டத்துல மூச்சு வாங்கி நகரவே முடியாம கீழே விழுந்துடுறா. தப்பிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பல வாட்டி பல படிக்கட்டுகளை ஏறி இறங்கியிருக்கா. அப்ப அந்த பேய் கிட்ட வந்து அவள பாக்குது. அவளும் அதோட கண்ண பாக்குறா. அந்த கண்ணுல இருந்து கருவிழி மட்டும் 2ஆ பிரியுது. அப்புறம் 4ஆ பிரியுது. அப்படியே கண்ணு ஃபுல்லா கருவிழியா இருக்கு. அவ்வளோதான். சோழி முடிஞ்சுச்சு. என்ன ரொம்ப நேரம் ஆகியும் அவள காணோம்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கிளாஸ் ரூம் போக மேல ஸ்டெப்ஸ்ல ஏறுறா. அதே டைம்ல அந்த பேய் மேல இருந்து கீழ இறங்குது. ஆனா இவளும் ஒண்ணும் பண்ணாம கிளம்பிடுச்சு. இவ விளையாட்டா ஏதோ செய்ய போய் அதனால அந்த பொண்ணுக்கு பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.